அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ப்ரான் கீ ரோஸ்ட் செஞ்சு சாப்பிட்னா இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். 8 காஷ்மீரி மிளகாவும் 2 நார்மல் மிளகாவும் விதை எடுத்துட்டு கூடவே 3 முந்திரி பருப்பு சேர்த்து வெந்நில ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இங்க மசாலா ரெடி பண்றதுக்கு தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு கூடவே கசகசா சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதை மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க மிளகாயும் முந்திரி பருப்பும் இதோட சேர்த்து கூடவே பூண்டும் கொஞ்சமா புளி 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா விழுத அரைச்சிக்கோங்க. இங்க 1/2 கிலோ ப்ரான் எடுத்துருக்கிறேன். இதுல மஞ்சள், லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இப்போ கிரேவி பண்றதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ப்ரானை மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துல ப்ரான் முக்கால்வாசி நல்லா வெந்துடும். இப்போ ப்ரானை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு இதே நெய்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி எடுத்தீங்கன்னா பச்சை வாசனைலாம் மாறி நெய் நல்லா பிரிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரானும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல நெய் பிரிய விட்டுருங்க. இந்த அளவு நெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. இது டிஃபனுக்கும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் ரைஸோடவும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.